எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நேம் கிஷன் ராஜ். யமகாதகன்ற படத்தோட டைரக்டர் நான். எங்கள் படம் வந்து ஜூலை 5 வந்து தியேட்டரிக்கல் ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. கம்மிங் ஃப்ரைடே ரிலீஸ் பண்ணுறோம். இந்த படம் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, ஒரு ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப்பில் ஒரு நடந்த சில ரியல் இன்சிடென்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த செவி வழி கதைகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கதைகளை கோர்த்து உருவாக்குன ஒரு 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 படம் இது. இதில் பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்துக்கு நிறையா பேர் நிறையா விஷயங்களை மறந்து போயிடுறாங்க, பழமையான விஷயங்களை. ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து இது கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்கோம். மெயினாக வந்து நம்மளோட குலதெய்வத்தை பற்றி சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இதை நாங்கள் வந்து எங்கள் டீமில் உள்ளவங்களாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக அந்த படத்தில் நடித்து கொடுத்துருக்காங்க. எங்கள் படத்தோட ஆடியோ வந்து ஜி மியூசிக் வாங்கியிருக்காங்க. இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூஷன் வந்து உத்தரா ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 100+ ஸ்க்ரீன்ஸ் வந்து போட போகிறோம். ஸோ எங்கள் டீம் ஒருத்தர் அவங்கள்ட்ட நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறேன். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. ஸோ படத்தோட ஹீரோயின் வந்து ராஷ்மிதா ஹிவாரி. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நேம் ரஷ்மிதா ஹிவாரி. ஆக்சுவலி யமகாதகன் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. யமகாதகன் வந்து இப்போ ஜூலை 5 ரிலீஸ் ஆக போகுது, கம்மிங் ஃப்ரைடே. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களோட ட்ரைலர் ரிலீஸ் ஆனப்பவே வந்து ஜி மியூசிக் ரிலீஸ் ஆச்சு. அப்போவே நிறைய வியூஸ் போய் நிறைய ஆடியன்ஸ் எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேட்டரில் வரும்போது அதே சப்போர்ட் எங்களுக்கு வேணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். எங்களோட 100% எஃபர்ட் போட்டு யமகாதகன் டீம் நாங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் மூவிலேயே வந்து இந்த அளவுக்கு ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர் கிடைக்கிறது வந்து ஒரு அதிசயம்னு சொல்லலாம். என்னோட கேரக்டர் வந்து ரொம்பவே ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டரு. என் மேலே நம்பிக்கை வச்சு அந்த கேரக்டர் தந்த டைரக்டருக்கு ரொம்ப நன்றி. ஸோ நார்மலாக ஒரு ஹீரோயின் வராங்க, ஒரு சாங்குக்கு ஒரு டான்ஸ் பண்ணுறாங்க, ஒரு 2 சீன் வந்தாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் யமகாதகனில் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ட்ராவல் ஆகிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்றது ஸ்டோரி சொல்ல போனால் என்னை சுற்றியே நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்னோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு யமகாதகன் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. என்னோட 100% எஃபர்ட் போட்டு நான் இந்த மூவி பண்ணியிருக்கேன். அண்ட் யமகாதகன் டீமில் இருக்க எல்லாருமே அவங்களோட 100% போட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம். தேட்டருக்கு வரும்போது ஆடியன்ஸ் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணணும்ட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம். தேங்க்யூ. வணக்கம், வட்டகரா சதீஷ், யமகாதகனோட வில்லன். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டோரியை சார் ஃபோன் பண்ணி சொல்கிறப்போ நல்லா ஒரு பயங்கரமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. யார் யமகாதகன் அப்படின்னு சொல்லி சார்கிட்ட கேட்டப்போ நீங்கள் தான் யமகாதகன் சொன்னார். சொன்னப்போ என்னால் என்னடா இது இப்படி ஒரு விஷயம் எனக்கு கிடைக்குதுன்றப்போ பயங்கர பெருமையாக இருந்துச்சு. ஏன்னா அந்த யமகாதகன்ற படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டராக ஒரு கூத்து கட்டுறவங்களாம் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னார். நான் நிறையா படங்கள் பார்த்துருக்கேன். கமல் சார் உத்தம வில்லன் அந்த படத்தை பார்த்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கெட்டப் இந்த படத்தில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கெட்டப்பை நீங்கள் தான் பண்ணணும்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் டீட்டெயிலாம் கொடுத்து ஒரு 1 வீக் முன்னாடியே ஊருக்கு வர சொல்லி அந்த கூத்து கட்டுறவங்களோடலாம் ட்ராவல் பண்ணி பயங்கரமாக ஒரு சில விஷயங்களை எடுத்து பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த யமகாதகன் படத்தை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, பழங்காலத்து கதையும் இப்போ இருக்க கதையும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டென்ட்டாக இருக்கும். நார்மலாக எல்லா படமும் மாதிரி இல்லாமல் யமகாதகன் ஒரு கண்டென்ட் ஓரியன்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து படம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே ஒரு விதத்தில் ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா எல்லாருக்குமே குலதெய்வம் இருக்குது. எல்லார் குலதெய்வமுமே நம்ம வந்து ஒவ்வொரு ஊருக்குள்ளே இருக்காங்க, அவங்களுக்கு ஒவ்வொரு கதைகள் இருக்குது. அதை போய் பார்த்துட்டு நம்ம எல்லாருமே சொல்லுவாங்க, ஏதோ பிரச்சனை இருக்குது, வீட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, நமக்கு ஏதோ இஷ்யூ போயிட்டு இருக்கு அப்படின்னா போய் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்வாங்க. ஸோ அந்த குலதெய்வத்தை ஒரு மெயின் கண்டென்ட்டாக வச்சு கிஷான் ப்ரோ வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டோரியாக ரெடி பண்ணியிருக்காரு. படம் செமையாக வந்திருக்கு. படத்துக்கு பயங்கரமாக மியூசிக் போட்டு விக்னேஷ் ப்ரோ வந்து நல்ல ஒரு உயிர் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி எடிட்டர் செமையாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அது எல்டி ப்ரோ கேமராமேன் டிஓபியும் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. படத்தில் இருக்க எல்லாருமே டீம் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆர்டிஸ்டாக இருக்கணும் எல்லாருமே வந்து அவங்களோட ஃபுல் ஒர்த்தை கொடுத்துருக்காங்க. ஸோ எதிர்பார்க்காத லெவலுக்கு நாங்கள் வந்து இந்த மூவியை வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு கடவுளை பிரார்த்திக்கிறோம். அந்த யமகாதகனும் சப்போர்ட் பண்ணணும், அந்த குலதெய்வமும் சப்போர்ட் பண்ணணும், எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். நீங்களும் சப்போர்ட் பண்ணணும், ப்ரெஸ் பீப்புள்ஸும் சப்போர்ட் பண்ணணும். எல்லாரும் சப்போர்ட் பண்ணி படத்தை நல்லபடியாக தேட்டரில் கொண்டு வந்து நல்லபடியாக ரிலீஸ் பண்ணி வெற்றி அடைய வைங்க. நாங்கள் நிறைய படங்கள் பண்ணணும். உங்கள் ஆசீர்வாதத்தில் நாங்கள் நல்லா இருக்கோம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் நேம் மனோஜ். இது என்னோட ஃபர்ஸ்ட் படம். சின்ன ரோல் பண்ணிட்டு இருந்தோம். பட் இதுதான் என்னுடைய ஹீரோவா இல்லை படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிற மாதிரி ஒரு ரோல். இது ரொம்ப சேலஞ்சான ஒரு ரோல்னு சொல்லலாம்.
ஃபர்ஸ்ட் டேரக்டர் கதை சொல்லும் போதே ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்த ரோடு. சிட்டி பேஸுக்கும் வில்லேஜ் பேஸுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்கு. நம்ம சிட்டியில் நடிக்கிறதுக்கும் வில்லேஜில் போய் நம்ம நடிக்கிறதுக்கும் மிகப்பெரிய சேலஞ்சிங்காக இருந்த இந்த ரோடு. இந்த ரோல் கொடுத்ததுக்கு டேரக்டர் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் நான். அதே மாதிரி யமகாதன் டீம், ஹீரோயினாக இருக்கட்டும், சதீஷ் சாராக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், கேமராமேனாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து நாங்கள் ஒரு ஃபேமிலியாக இருந்து இந்த படத்தில் ஒரு 25 நாள் 30 நாள் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். எல்லாருமே ஃபேமிலியாக இருக்கும், யாருக்குமே ஈகோ கிடையாது, எதுவும் கிடையாது. எல்லாம் ஃபேமிலியாக இருந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக இந்த படத்தை கொண்டு வந்து நாங்கள் செஞ்சுருக்கோம். அதுக்கு எல்லாத்துக்கும் மக்கள் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். எங்களை மாதிரி வளர்ந்து வர கலைஞர்களுக்கு, பெரிய பெரிய எல்லாம் ஃபேஸ் தெரிஞ்ச கலைஞருக்கே எல்லாம் சப்போர்ட் பண்ணாமல் எங்களை மாதிரி புதுசாக வர கலைஞர்களுக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி எல்லா ஆதரவுகள். நாளானிக்கு எங்கள் படம் ரிலீஸ் ஆகுது தமிழ்நாட்டில் ஒரு தேட்டருக்கு மேலே, எல்லாரும் போய் தேட்டரில் போய் பார்த்து எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்து எங்களை மாதிரி கலைஞர்களை வளர வைக்கணும்னு ஆசைப்படுறோம். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் விக்னேஷ் ராஜா, டேரக்டர். இந்த படம் ஆக்சுவலாக கொஞ்சம் ஆர்ட் க்ளோஸ் படம். ஆக்சுவலாக எனக்கு இவர் வந்து கதை சொல்லும்போதே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலாக ஒர்க் பண்ணும்போது நிறைய ஸ்பேஸ் இருக்குன்னு தெரியும் எனக்கு இந்த படத்தில். அதே மாதிரி அந்த ஸ்பேஸ் எனக்கு கொடுத்தாரு. ஆக்சுவலாக ஒரு 3 சாங் இருக்கு. படத்துக்கான ஒரு கண்டென்ட்டாக தான் இருந்துச்சு. அது 3மே படத்தில் இருக்கணும் அந்த சாங் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எதுவுமே வெளியே இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோருமே நல்லா வந்துருக்கு, சூப்பராக வந்திருக்கு. அதே மாதிரி டேரக்டர் பற்றி சொல்லணும்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார் படம் ஃபுல்லாக. இவரும் அப்படிதான் ரொம்ப இதுவாக இருந்தார். ஸோ படம் நல்லா வந்திருக்கு, எல்லாரும் தேட்டர் போய் பாருங்க. சரி, யமகாதகன்னா வந்து நார்மலாக வந்து கிராமத்தில் வந்து ஒரு டாஸ்க்கை முடிக்கிறவங்க, ஒரு மாதிரி ரொம்ப நாட்டியாக இருக்கிறவங்க, அந்த மாதிரி கேரக்டர் பேர் தான் யமகாதகன்னு சொல்லுவோம். சும்மா ஒரு ஃபன்னாக சொல்கிற ஒரு இதுதான். பட் இதில் வந்து நாங்கள் அந்த படத்தோட வில்லன் கேரக்டர் வந்து யமகாதகன்னு வச்சுருக்கோம். ஏன்னா அவர் தான் அந்த படமே ஃபுல்லாக அவரை சுற்றி தான் நடந்துட்டு இருக்கும். ஸோ அதனால யமகாதகன் வச்சுருக்கோம். வந்து ஒரு காரியத்துல கண்ணா இருப்பாங்க. ஆமா அப்படின்ற மாதிரி தான். ஆமாம். ஆனா வந்து நீங்க வந்து மலைவாழ் மக்கள் அவங்களுடைய இது பேஸ் பண்ணி தான் நீங்க வச்சுருக்கீங்க. இல்ல, மலைவாழ் மக்களுக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அது இது நடக்கிற கதை நடக்கிற இடம் வேற ஏரியா, மலை பக்கமே நாங்க போகல. இது நார்மல் ஒரு ஊர்லயும் ஒரு விஷயங்கள் நிறைய கட்டுக்கதைகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது உண்மையா போயா நமக்கு தெரியாது. ஸோ அதை நாங்க எடுத்து இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்கோம். இல்ல சார், இது ஃபுல் அண்ட் ஃபுல் உண்மை கிடையாது. ஒரு புனையப்பட்ட ஒரு கதை தான் சார், ஃபிக்ஷன் தான். இல்ல சார், அது நமக்கு வந்து ஸ்கேலிங் பட்ஜெட்லாம் ஒன்று இருக்கு இல்லையா. நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு. பட் இது இந்த டைம்ல கரெக்டா அமைஞ்சதால அது பண்ணோம். ஆமா, இது நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் கர்நாடகா தமிழ்நாடு ரெண்டுமே பண்றாங்க. உத்தரா ப்ரொடக்ஷன்ஸ் தான் பண்றாங்க. தியேட்டர்ஸ் ஆல்மோஸ்ட் நிறையவே எங்களுக்கு கிடைச்சிருக்கு. நிறைய என்கொயரிஸ்லாம் வந்திருக்கு, போஸ்டர் டிசைன்ஸ்லாம் பார்த்துட்டு. ஸோ இன்னும் நாங்கள் ஃபைனல் பண்ணல. இப்போ இன்னைக்கு தான் அது தெரியும் ஃபுல்லாக எவ்வளோ கிடைச்சிருக்குன்னு தெரியும். பகாசுரன் இல்லை சார், அதுக்கு எதுவும் சம்மந்தம். இது என்னன்னா அந்த ஒரு ஊர்ல ஒரு கதை இருக்கும். அந்த கதையை வந்து கூத்தா ஒருத்தர் பிளே பண்ணுவார். ஸோ அந்த கூத்துல நடக்கிற கேரக்டர் தான் இவர் பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் படத்தோட மெயின் கேரக்டராகவும் கூத்து பண்றப்ப அந்த விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்றதுக்காக, அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக. அந்த மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அது அந்த அளவுக்கு ரிவீல் பண்ணலாமான்னு தெரியல. ஸோ வந்துட்டு ஒரு மேரேஜ் ஆன உடனே வந்து ஒரு சின்ன வயசுலேயே ஒரு ஹஸ்பண்ட் இறக்குறோம்னா அதில் அந்த பொண்ணுக்கு என்ன ஃபீலிங் இருக்குமோ அது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அந்த ஊரை விட்டு போகலாம் அப்படின்ற டைமிங்கில் எனக்கு வேற ஒரு தாட் வந்து நான் அதே ஊரில் ஸ்டே பண்ணி அந்த ஊரில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு இது ஃபுல்லாக சொல்லக்கூடாது, மூவி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். சார், இந்த போஸ்டர்லாம் பார்க்கும்போது காந்தாரா மூவியோட அங்க சில லுக்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கு. அதோட சாயல் இல்லை சார், அப்படிலாம் இருக்கு. ஆனால் அது நார்மல் ஒரு ஊர் எடுத்தீங்கன்னா அந்த ஊருக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி தான் இந்த படத்துல. ஒரு ஊர், அந்த ஊர்ல என்ன நடந்துச்சுன்றது தான் கான்டென்ட். பட் அதுக்கு இதுக்கு டோட்டலாக டிஃப்ரென்ஸ். அது இதுவும் வேற மாதிரி தான். இது நம்ம ஊர்ல நடந்த அந்த மாதிரி ஒரு கதையா இருக்கும். குலதெய்வத்தை பற்றி சொல்லியிருக்கேன். எப்படி குலதெய்வம் வந்து அவங்களை காப்பாற்றுற மாதிரி இருக்குமா இல்லை? ஆமா சார், ஆக்சுவலி மெயினா வந்து நம்ம குலதெய்வத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி பேக் ஸ்டோரி எடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வெஞ்சன் ஸ்டோரியா, ஏதாவது குடும்பம் பண்ண ஒரு கதையா தான் மோஸ்டா இருந்திருக்கு.
இல்லைனா வந்து ரொம்ப ஊரை காப்பாற்றினவங்கள குலதெய்வமாக ஆக்கியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இருக்காங்க. ஸோ நம்ம கதையில எப்படின்னா இதுதான் கர்ஸ் தான், ஒருத்தவங்களை பழி இது பண்ற மாதிரி தான், பழி தூக்கி போட்டு இந்த மாதிரி பண்ற மாதிரி தான் கதை. அதனால அந்த ஊர் என்ன ஆச்சு, இப்போ அந்த ஊர் எப்படி இருக்கு, அதை பேஸ் பண்ணி தான் அப்படியே ஸ்டோரி டிராவல். பிரதர், இப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் படம்ல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? எக்ஸ்பீரியன்ஸ் மீன்ஸ் நார்மல் ஃபிலிம் எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஸோ அதுக்கு என்ன தேவையோ அதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்டாக இருக்கோமான்னு நம்ம முதல்ல செக் பண்ணிக்கணும். இதுக்கு முன்னாடி நான் நிறையா ஆட் ஃபிலிம்ஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்திருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் அந்த படத்தை எடுத்தேன். பட் நான் இங்கே போகும்போது வந்து எனக்கு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைச்சிது. ஏன்னா நான் ஒரு வில்லேஜில் ஃபுல் ஒரு சவுத் சைடு தான் எடுத்தோம் படத்தை. ஸோ அங்கே போகிறப்ப எனக்கு ஈஸியாக இருந்துச்சு படம் எடுத்து முடிக்கிறது. சிட்டியில் எடுக்கிறதுக்கும் வில்லேஜ்லேயும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஏன்னா அந்த மக்கள்லாம் வந்து எங்களை அவங்க கூட ஒரு வீட்டில் சேர்த்துக்கிட்டு அவங்க கூட ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்கள் கூட அவங்களும் ஒர்க் பண்ணாங்க. ஸோ அதனால எங்களுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு எடுத்து முடிக்க, எந்த ஒரு இதுவும் இல்லை. நல்லா போச்சு படம், நல்லா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு நல்லா இருந்துச்சு. அதேமாதிரி மியூசிக் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப ஒரு ப்ளஸ். ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒரு பெரிய படம் எந்த லெவலுக்கு இருக்குமா, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், மியூசிக், சினிமாட்டோகிராஃபி எல்லாமே இதில் அப்படியே தான் இருக்கும். ஸோ வேலை தெரியாதவங்க செஞ்ச மாதிரி இருக்காது. ஸோ புதுசாக இருக்கிறவங்களால இவங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குமா நல்லா இருக்காது அப்படின்லாம் இல்லை. நீங்கள் ஒன்ஸ் படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க, ஒரு 10 மினிட்ஸ் வந்து இவங்கெல்லாம் புது முகங்கள், உங்களுக்கு பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பழக்கம் இல்லாத முகம் சார், அது வந்து நாங்கள் டக்குன்னு இமிடியேட்டாக டேட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். அதை பிளான் பண்ணிட்டு இருக்கோம், இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட பேசிட்டு இருக்கோம், கூடிய சீக்கிரம் அது சொல்லுவோம் சார்.